தமிழ் திரையுலகில மூத்த நடிகையும் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞருமான சவுகார் ஜானகி அவங்களுடைய 94 வயதுல உடல்நலக் குறைவால சென்னையில இன்று காலமாயிருக்காங்க. கொஞ்ச நாளாவே அவங்களுக்கு தனியார் மருத்துவமனையில தீவிரமான சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்துமே சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழந்திருக்கிற செய்தி இப்ப ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சவுகார் ஜானகி 1931 பிறந்த இவங்க தெலுங்கு திரைப்படமான ஷவுகாரு மூலமா அறிமுகமானாங்க. அந்த படத்தோட வெற்றியால தான் அவங்களுக்கு சவுகார்னு அடைமொழி நிலைச்சது. அப்புறம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு 400 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இரு கோடுகள், புதிய பறவை, எதிர்நீச்சல், உயர்ந்த மனிதன், காவிய தலைவி, தில்லு முள்ளு இப்படி பல படங்கள்ல தன்னோட இயல்பான நடிப்பால ரசிகர்களோட மனசுல தனி இடம் பிடிச்சாங்க. கதாநாயகியா மட்டும் இல்லங்க, குணச்சித்திர வேடங்கள்லயும் பல தலைமுறைகளை கடந்தவங்க தான் இவங்க. ரசிகர்கள் மத்தியில இவங்க மிகப்பெரிய அளவுல இடம் பிடிச்சாங்க. சிவாஜி அவர்கள், ஜெமினி அவர்கள் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோட நடிச்சவங்க. திரையுலகிற்கான அவங்களோட நீண்டகால பங்களிப்பை பாராட்டி தமிழ்நாடு அரசோட கலை மாமணி விருதும் இந்திய அரசோட பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டுச்சு. மேடை நாடகங்கள்லயும் வானொலி கலைஞராகவும் அவங்களோட பங்களிப்பு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில நடிகர் சவுகார் ஜானகி அவங்களுடைய மறைவுக்கு நடிகர்கள், இயக்குநர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொற்கால நடிகையோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. திரையுலகினர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் ஏற்பாடுகளும் அது குறித்து குடும்பத்தினர் சீக்கிரமா அறிவிக்கவும் இருக்காங்க. இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரபலங்கள் அவங்க பகிர்ந்த நிறைய ஞாபகங்களை, அவங்களோட இருந்த நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட நிறைய விருது நிகழ்ச்சிகள்ல கூட அவங்கள பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை, திறமையான நடிகை, எல்லாருமே இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிர் ஊட்டியவர் அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் கூட அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. நம்ம சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.